ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நாளைக்கு இந்நேரம்லாம் தமிழக அரசியல் களம் அப்படின்றது பரபரப்பினுடைய உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா உச்சத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ எக்ஸிட் போல் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது இருந்தாலும் கூட எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிலைமை தலைகீழா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ திமுக அதிமுகலாம் தங்களுடைய பயத்தை வெளிக்காட்டாம ஆட்சி எங்களுதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. சோ இதுக்கு மத்தியில பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம், அதை தாண்டி திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களே பார்த்தோம் அப்படின்னா திமுக வேலை வாய்ப்பு உட்பட எந்த விதமான விஷயத்தையும் செய்யல. சோ இளைஞர்கள் புதிய பாதையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தாவேகா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் கொடுக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாவே வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ்லயும் பெரிய பெரிய தலைகள் தாவேகாக்கு அட்வான்ஸாவே வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படிப்பட்ட பரபரப்பான சுச்சுவேஷன்ல தாவேகா கையில 3 திட்டங்கள், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு சொல்லிட்டு 3 திட்டங்கள் கையில வச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா பனையூருக்கு கூப்பிட்டு வேட்பாளர்கள்ட்ட எல்லாம் பேசியிருந்தார் இல்லையா. சோ அப்பயே இந்த 3 திட்டத்தை பத்தியும் விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ தாவேகா கையில வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, அதை தாண்டி விஜயனுடைய மாஸ்டர் மைண்ட் பிளான் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய விஷயம் திமுக ஆட்சி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் தொங்கு சட்டமன்றம் அப்படின்றது அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி மை ஆக்சிஸ் இந்தியா அது பார்த்தோம் அப்படின்னா அந்த கருத்து கணிப்பு 120 இடங்கள் வரைக்குமே தாவேகா ஜெயிக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்காங்க. ஸோ தாவேகா ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் களத்துல இல்லாத ஒரு ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தோம்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அரசியல் களம் இருக்குனாலும் இவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட முடியும். ஆனா ஒரு தெளிவில்லாத நிலைமை அப்படின்றது நிலவரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு காரணம் விஜயனுடைய தாவேகா தான் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலானவங்க பார்த்தோம் அப்படின்னா ஓட்டை போட்டுட்டு அதை வெளியில சொல்லாம இருக்காங்க. அதுதான் அந்த மேஜர் ட்விஸ்ட். ஏன்னா யங்ஸ்டர்ஸ், முதல் முறை வாக்காளர்கள், அதை தாண்டி பெண்கள், இவங்கெல்லாம் டெஃபினட்டா விஜய்க்கு ஓட்டை போட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த 40 to 60 அந்த கேட்டகரி இருக்காங்க இல்லையா, ஒரு 30-35 வயசு இருக்கவங்களே மோஸ்ட்லி விசிலுக்கு தான் போட்டிருக்காங்க. ஆனா 40 to 60 இருக்கக்கூடிய கேட்டகரி அதுதான் இந்த திமுக அதிமுகக்கு பரம்பரையா ஓட்டு போடக்கூடியவங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களையுமே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கிட்ஸ், யங்ஸ்டர்ஸ், இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நம்மளே நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடிய ஓட்ஸ் எல்லாம் ஒரு டைம் மாத்தி தான் போடுங்களேன், இத்தனை டைம் போட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 20-25 ஓட்ஸ் வரைக்கும் மாத்தி போட சொல்லியிருந்தோம். அது அவங்க போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றதுதான் அந்த மேஜர் ட்விஸ்ட். ஆனா ஓட்டு மாறி இருக்கு அப்படின்றதுதான் உண்மையும் சொல்லப்படுது. ஸோ அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகிறது தான் நாளைக்கு காலையில ரிவீல் ஆக போகுது. திமுகக்கும் அதிமுகக்கும் ஒரு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட பரபரப்பான சுச்சுவேஷன்ல தான் பனையூர்ல முக்கியமான 3 முடிவுகள் பத்தி விவாதிக்கப்பட்டிருக்கு. பிளான் ஏ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1-2 மீடியாஸ் தான் அந்த கருத்து கணிப்புகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னாலும் அந்த கருத்து கணிப்பின் படியே தனிப்பெரும்பான்மை, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும்பான்மை அப்படின்னா 118 சீட் தேவை. ஸோ தனிப்பெரும்பான்மையோட நம்ம ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணவே தேவை கிடையாது. நம்ம தான் முதலமைச்சர், அதாவது கட்சியினுடைய தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா, அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு
அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. துணை முதலமைச்சர் யாரு, சபாநாயகர் யாரு, யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை பதவி, அந்த லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்தந்த சீனியாரிட்டி அடிப்படையில் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவை பதவி, இந்தந்த IPS IAS மாத்தணும் வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பிளான் ஏ நம்ம நினைக்கிற மாதிரி வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, மக்களுடைய முடிவு நமக்கு சாதகமா ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தரையும் நம்ப வேணாம். இன்கேஸ் பிளான் பி அப்படின்ற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் மேஜரா இருக்கு. நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக விட அதிகமான சீட் ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா அவங்க திமுகவோட கூட்டணி அப்படின்றது போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம அலையன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா திமுகவை வீழ்த்த வேண்டிய கட்டாயம், திமுக ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷன் அதிமுகக்கும் இருக்கு. அதனால அதிமுக நம்ம கிட்ட வராத தவிர வேற வழியே கிடையாது. அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம்ல அதிமுகக்கு துணை முதலமைச்சர் பதவி ஆஃபரும், அதை தாண்டி முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, லைக் ஜெயக்குமார், அதை தாண்டி வந்துட்டு SP வேலுமணி, தங்கமணி, சோ இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு அமைச்சரவையில இடம் தரோம் அப்படின்ற டீல நம்ம முன்வைக்கலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுவே பிளான் சி, ஒருவேளை நம்மளை விட அவங்க அதிகமான சீட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, இப்ப நம்ம வந்துட்டு 25-30 சீட் தான் ஜெயிக்கிறோம், அவங்க நம்மளை விட வந்துட்டு ஒரு 60-70 சீட் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம முதலமைச்சர் பதவி அப்படின்றத டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சோ அந்த டைம்ல நம்ம விட்டு கொடுக்கலாம். எப்படி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆளுக்கு 2.5 வருஷம் ஆட்சி, ஆனா அதுல முதல் 2.5 வருஷம் எங்களுடைய ஆட்சி தான் இருக்கும், அதாவது நான் தான் முதலமைச்சரா இருப்பேன் அப்படின்ற டிமாண்டை வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காரா விஜய். சோ அப்படி ஒரு டிமாண்ட் விஜய் தரப்புல இருந்து வைக்கப்படுது அப்படின்னா அதை டெஃபினட்டா மறுக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரு அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரம். சோ வேற வழியே இல்லாம அதுக்கு ஒத்துக்கிட்டு போறது மட்டும்தான் அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கும் திமுக ஆட்சிக்கு வரவிடாம பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வழி அப்படின்றதுனால அந்த நேரத்துல சொல்றதை தவிர வேற வழியே எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சோ மத்த கட்சியில இருக்கக்கூடிய MLAக்கள் மாதிரி வந்துட்டு நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜகவும் அதிமுகவும் களமிறங்கினாலும் விஜய்க்கு விசுவாசமா இருந்த இளைஞர்கள் தான் வேட்பாளர்களா நிப்பாட்டி இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ 3 பிளான்மே ரெடி, மக்களுடைய தீர்ப்பு என்னமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காத்துக்கிட்டு இருக்காரா தாவேக்காவுடைய தலைவரான விஜய். சோ எந்த பிளான் நிறைவேற போகுது அப்படின்றது நாளைக்கு காலையில நமக்கு தெரிஞ்சிடும். சோ பிளான் ABC இந்த 3ல எது நிறைவேறினா தமிழ்நாட்டுக்கும் தாவேக்காக்கும் மக்களுக்கும் நல்லது அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.